ஊத்தாம்பல்லா இருளர் வாழ்வியலையுடைய குறியீடாக விளங்குகின்ற புதினம் இது. எலிப்பிடிக்கும் பானை வேட்டைக்குமான ஒரு இருளர்களுடைய வாழ்வியலை சித்தரிக்கும் இந்த புதினத்தை படைத்த செஞ்சி தமிழினியன் ஐயா அவர்கள் ஒரு பொறியாளராக இருந்தாலும் இவருடைய படைப்புகளை மொடாக்குடியன் என்ற சிறுகதை தொகுப்பினை நான் திறனாய்வு செய்திருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு படைப்பாளனுக்குரிய வெற்றி எது என்று சொன்னால் அந்த படிக்கும் போது அந்த காட்சிப்படுத்துதல் வந்து கொண்டே இருக்கும். அப்படியாக ஒவ்வொரு சிறுகதையும் அப்படியே கண்முன் காட்சியாக விரிகிறது. அதுதான் ஒரு படைப்பாளனுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட படைப்பாளனாக மிளிர்பவர் தான் தோழர் தமிழினியன் ஐயா அவர்கள். இந்த நேரத்திலே சிறந்த படைப்புகளை இந்த சமூகத்திற்கு, இலக்கிய சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றினையும் வணக்கத்தையும் இந்த முச்சந்தி அமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது. உங்களுடைய கைத்தட்டலோடு நான் இயக்குனர் ஆற்றல் இங்கு வந்திருக்கிறாங்க. ஐயா வைத்து தோரணை என்ற குறும்படத்தை இயக்குவர் செஞ்சி தமிழினியன் ஐயா அவர்களுடைய படைப்புகள் சிறுகதை மொடாக்குடியல்ல படிக்கும் போது ஆற்றல் ஐயாட்ட சொல்லி நிறைய இதுல நிறைய குறும்படம் எடுக்கலாம், அப்படிப்பட்ட தகுதியை விருதுக்கு ஒரு கதையுமே ஒரு விருது வாங்கக்கூடிய திறனை பெற்றது. எப்படிதான் இவர் அப்படியே அவங்க மனசுக்குள்ள உட்கார்ந்து எழுதினாரா இல்ல அவங்க கூட பேசி எழுதினாரா அப்படின்றதே தெரியல. அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி அப்படியே ஒரு காட்சியும் அது எழுத்தாளனுக்கு தான் சிறப்பு. அப்படியாய் பிரமிக்க வைத்த எழுத்தாளருக்கு மீண்டும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பிரதினை முன்னிலை உரை வழங்க தோழர் கவிஞர் இயற்கை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சுரேஷ் என்னும் இயற்பெயருக்கு சொந்தக்காரர், தனித்த செஞ்சியினுடைய கவிஞர் என்ற தனித்த அடையாளத்தை உடையவர். அடிப்படையில் ஒரு புகைப்பட கலைஞராக இருந்து இப்பொழுது சாரதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய சமூக அறிவியல் ஆசிரியராக மிளிர்ந்து இருந்தாலும் வெயில் நதி என்ற ஒரு உயிர்ப்புள்ள சிற்றுதழை நடக்கிறார். தொடர்ந்து அந்த சிற்றுதழ் வெளிவர வேண்டும் என்ற அன்பு கட்டளையோடு கட்டை விரல்களின் கல்லறை, தூர தேசத்து பறவை, மன்றாடும் இடம், மன்றாடும் நீர்நிலை என்ற கவிதை படைப்புகளை வழங்கிய ஐயா அவர்களை இப்பொழுது முன்னிலை உரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். உணவு விடுதியில நம்ம சாப்பிடுவோம், ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். நம்ம கொடுக்குற காசுக்கு உணவு கொண்டு வந்து பரிவாருவாங்க, நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னு பில்லு வரும், நம்ம பே பண்ணிடுவோம், காசு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குவாங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுதான் ஆகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காசு கொடுக்குறோம், நம்ம கொடுக்குற காசு சாப்பிட்றோம், அதன் பிறகு ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குறாங்க இல்லைங்களா? அந்த குற்ற உணர்ச்சிக்கு நம்ம எல்லாருமே ஆட்பட்டிருப்போம் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மக்கள் அந்த குற்ற உணர்ச்சியை கூட நமக்குள்ள உருவாக்கவே இல்லையா? இத்தனை காலத்துல நம்ம சமகால சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விளிம்புல, ஏதோ ஒரு மூலையில அவங்களுடைய அன்றாடங்கள்ல இந்த நாவல்ல இருக்கிற மாதிரி அவங்க திருவிழா, அவங்க கொண்டாட்டம், அவங்க வாழ்க்கைப்பாடு, அவங்களுடைய காதல், அவங்களுடைய எல்லாமே எப்படி போயிட்டு எந்த குற்ற உணர்ச்சி நமக்கு உருவாகவே இல்லையா? நம்மளுடைய இரக்கம் எந்த அளவுக்கு கஸ்டமைஸ்டா இருக்கு, நம்மளுடைய குற்ற உணர்வு எந்த அளவுக்கு கஸ்டமைஸ்டா, அதாவது ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு பெரிய சங்கடமா தான் இருக்கு. இந்த நாவலை படிச்சுட்டு பல சமயங்கள் அவருக்கு அழுதுகிட்டே நான் பேசியிருக்கேன். என்ன தோழர் வாழ்க்கை இது, இவ்வளவு சௌகரியமா இருக்கிறோம், இந்த சௌகரியத்துல ஏதோ ஒரு பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு பெருசா என்ன வாழ்க்கைன்னு சொல்லி வெதும்புறோம் ததும்புறோம். என்னடா இது ஒரு காருக்கு லோன் கட்ட முடியலையே, ஒரு இஎம்ஐ எப்படி இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். அங்க ஒருத்தர் அடுத்த வேலை சாப்பாடு எலி கிடைச்சிட்டா பாருங்க, அந்த போட்டோல முகத்தை பாருங்களேன், அந்த அட்டைப்படத்துல இருக்கிற அந்த சகோதரனுடைய அந்த அண்ணனுடைய முகத்தை பாருங்க. அந்த எலி கையில வச்சோடனே பூரிச்சு போயிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை.
ஒரு எலி கையில கிடைச்சிச்சு, மனம் பூரிச்சு போச்சு. வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியின் எல்லை அல்லது விளிம்பு அல்லது வரையறை எது என்பதை அவ வாழற வாழ்க்கையுடைய அந்த தருணம் தான் தீர்மானிக்குதுன்றத நம்ம அந்த அட்டைப்படத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த நாவல் பத்தி பேசுனா நான் தான் மணிக்கணக்கில் பேசுவேன். முடிச்சிருப்பார் அநேகமா. இது எல்லாருமே சொந்தம் கொண்டாடக்கூடிய இடமா இருக்கும். நான் அது முன்னிலை உரை என்பதால் நான் எடுத்துக்கிறேன். முடிச்சிருப்பார். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில அந்த தொகுதியில மலையனூர் அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவங்க இருந்து யாரும் வாக்களிக்காம ஜெயிச்சிருப்பாங்க. அந்த வார்த்தை நீங்க ரொம்ப அழுத்தமா பாருங்க. இவ்வளவு பெரிய சமுதாயத்துல இத்தனை 140 கோடி மக்கள் தொகையை தாண்டின இந்த நாட்டுல ஒரு சக மனிதனுக்கு வாக்களிக்க யாருமே இல்லாம ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க என்ற அந்த ஒரைய வச்சுக்கிட்டே நீங்க நாள் கணக்குல பேசணும். நம்மளுடைய சமத்துவம் எந்த அளவுல இருக்கு, நம்முடைய சமூக நீதி எந்த அளவுல இருக்கு, அரசியல் படுத்துதல் எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு, இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் தனக்கு கீழே ஒருத்தர் இருந்தா மட்டும் போதுன்ற அளவுல தானே இதெல்லாமே போய்கிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்ற பல கேள்விகளை எழுப்புற அந்த ஒரு வரி, அந்த ஒரு சொற்றோட ஏற்படுற அதிர்வுகளை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா கடைசியில முடிச்சிருப்பாரு. ஜெயிச்சுட்டு வாங்க, முதல்ல பெரிய நாயகி என்ற தன்னுடைய கையெழுத்த அழகா அந்த நாவல்ல அந்த பதவி பிரமாண பத்திரத்துல போடுவாங்க. அதோட முடியலைங்க நண்பர்களே. அதனால் வரையிலும் அவர்கள் வீட்டினுடைய நிலை கதவாக, வாசற்படியாக, தலைவாசப்படின்னு நம்ம எவ்வளவு பெருமாண்டு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்குலாம் வாசப்படி செஞ்சுட்டு இருக்க முடியாது. வெறும் தட்டி படல் பின்னப்பட்ட குச்சிகளை, சுள்ளிகளை வச்சு, ஈச்சங்குச்சிகளை வச்சு பின்னப்பட்ட தட்டி படல் இவங்க ஜெயிச்சு தலைவரானவனை எந்த லெவலுக்கு மாறுதுன்னு நினைப்பீங்க? அவங்களுக்கு போர்த்தப்பட்ட வண்ணமான சால்வைகளாக மாறும். அவ்வளவுதான் அவங்க அடையுது. தட்டியாக இருந்த கதவு, வெறும் படலாக இருந்த கதவு, சால்வை நிலைக்கு உயர்ந்ததற்கே அவங்க இந்த யுகத்தை கடந்திருக்க வேண்டியிருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எந்த அளவுல இருக்கு, நம்ம மனிதநேயம் எந்த அளவுல வச்சு பேசிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம ஆலோசிச்சு பார்க்க வேண்டியது. அந்த திருவிழாவை பத்தி பேசினாங்க கொண்டாட்டிவியல், அற்புதமான ஆய்வுரையாக நிகழ்த்தினாங்க. இந்த திருவிழால சாமி தூக்கிட்டு போவாங்க. ஒரு 2 தெரு 3 தெரு போனோடனே சோர்வு ஏற்படும். உணவு கொண்டு வந்துடுவாங்க, உணவு சாப்பிடுவாங்க. அது இறக்கி வச்சு, சாமி இறக்கி வச்சுட்டு அந்த சாமிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு இவங்க சாப்பிடுவாங்க. நான் அவர்கிட்ட கேட்பேன், சாமியும் அவங்களுடைய திருவிழாக்கு அவங்களும் யாசனை கேட்டு தெருவா போறாங்க போல இருக்கு. அவங்கள ஒருத்தராக தான் இருக்கிறாங்க, சாமி வந்து தனியா இல்லை. நான் ஒரு கவிதை எழுதினேன், எங்களுக்கு சாமி வாடி பொடி பழக்கம் தான். அவன் பாட்டி ஆயா இருக்காங்களா, கண்ணாபுரம் திட்டம் சூரிய பகவான், ஏன்டா கண்ணுலடா பாவி அப்படின்வாங்க, முண்டன்வாங்க சாமியை. நமக்கு பக்குன்னு இருக்கும். அவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு கடவுளுக்கும் எளிய மக்களுக்குமான இருந்ததை மீண்டும் அடிக்கோடிட்டு நம் தூரத்துல இருந்து ஹலோ சொல்லிட்டு போற அந்த வழக்கத்துக்கு மாறி இருக்கிற வழிபாட்டு முறையை மீண்டும் அவங்களோட ஒரு மனுஷியாக அந்த கன்னியமார் வந்து தொடர்ந்து தெருவா போயிட்டு தனக்கான திருவிழாக்கு தானும் சேர்ந்து யாசிக்கிற அற்புதமான அந்த ஒரு படிமம், காட்சி படிமத்தை அதில் எழுதிப்பார். இன்னும் பல விஷயங்கள் அதுல, காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள இல்லையா, அது என்ன, அது ஒரு அதுவுமே வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தமானதா? இல்லையே. உயிரா பிறந்திருக்கிற அத்தனை பேருக்குமான அடிப்படை விஷயம் இல்லையா, அவங்களுக்கும் இருக்கு. அது ரொம்ப பச்சைத்தன்மையா இருக்கு, யதார்த்தமா இருக்கு. எந்த விதமான பசப்பு வார்த்தைகளோ வர்ணைகளோ அதுக்கு தேவையே படலை. அன்புன்றதை தாண்டி அதை அவங்க அந்த காதல அவங்களுக்குள்ள செயல்படவே இல்லை. அதை நிரூபிப்பதற்கு நீ எனக்கு நான் உனக்குன்றதை தாண்டி வேற எதுவுமே அந்த காதலுக்கு தேவைப்படலை. அப்படி காதலிச்சிருக்காங்க. அதை எழுதியிருக்கிறாரு. திருவிழா, காதல், பாடுகள். நீங்க இன்னும் ஐயா பேசுவாங்க, ரவிக்குமார் ஐயா, அது வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவர் பேச கேட்க நானும் காத்திருக்கேன். அந்த வதை இருக்குது, அது குறைந்தபட்சம் 3 வேளை சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த 3 வேளை சாப்பிட்டுலான்றதுக்காகவே தனது சொந்த நிலத்திலிருந்து வேறு பிடுங்கி கொண்டு ஒரு பெரிய கூட்டமாக இன்னொரு இடத்துக்கு போறாங்க அந்த மக்கள் அப்படின்றது. நண்பர்களே, தயவு செய்து நீங்க இது ஒரு நாவல்ல, ஏதோ ஒரு பீரியாடிக்கல் நாவல், ஒரு 15 ஒரு 50 60 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிடாதீங்க.
இந்த நாவல் எழுதிட்டு இந்த நாவலுக்கான களத்திற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நானும் தோழரும் வேலை நெடுஞ்சிட்டு அழிய போயிடும். இப்போதும் அந்த குடிசைகள் மீது படுதாதான் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்பவும் அந்த குடிசைகளோட வாசல்ல படல் தான் வச்சிருக்காங்க. நாவலியாவது சால்வ லெவலுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஆனா அந்த மக்கள் இப்பவும் அதே வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேர்ல பார்த்தோம். அப்ப சமகாலத்துல 21ஆம் நூற்றாண்டுடைய முதல் கால் பகுதியை நம்ம தொட்டுட்டோம். முடிய போகுது, நடந்துட்டு இருக்கு. இந்த நிமிஷத்துல இந்த காலத்துல நம்முடைய சக மனிதன் ஒருத்தன் நம்மோடவே வந்தவங்க, இன்னும் சொல்ல போனா ஆதிக்குடியுடைய எச்சமாக அல்லது அடையாளமாக இருந்துட்டு இருக்கிற ஒருத்தன் டாம்பீகங்கள் என்ன நம்ம வீடுகளுக்கான டைல்ஸ்ல இருந்து அதை பத்தி நம்ம பேச கிளிஷியாவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அவன் மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கான். ரொம்ப அற்புதமா நெருப்பு கடை வாங்குற விஷயம் நீங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சின்ன வயசுல நான் செஞ்சிருக்கேன். அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும், அணைஞ்சிரும், வத்திப்பிட்டி தீர்ந்து போயிடும், இருக்கிற கடைசி குச்சியும் பத்தாது. அம்மா ஒரு கரண்டி கொடுத்து அந்த பக்கத்து வீட்டுல அத்தைகிட்ட போயிட்டு நெருப்பு வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவோம். அதை எழுதியிருக்காங்க. செஞ்சி தமிழினியனை தவிர வேற யார் இதை நாவலில் அந்த கதையோட்டத்தோடு பதிவு, அதுக்கு ஒன்றும் திணிக்காம கதையோட்டத்தோட பதிவு செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பதிவு செய்ய முடியும்னு இனிமேலும் தெரியல. அது போல செய்யலாம் தான் மாறும். நெருப்பு வாங்கி அடுப்புல மூட்டி அவங்க சமைக்கிறது. வாழ்க்கையுடைய அந்த மகிழ்ச்சி என்ற அதுக்கான அளவீடுகள், வரையறைகள் என்பது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு. எங்க அதை விட்டுட்டு எங்கேயோ தேடிக்கிட்டு எல்லாமே நமக்காக தான், ஆனா நம்மளை தொலைச்சிக்கிட்டு தான் எல்லாத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த இந்த நாவல் மறைமுகமா நமக்கு ஒரு விமர்சனமாகவும் சொல்லிட்டு போகுது. நாயகத்தன்மையவே காட்டாத ஒரு நாவல். சேட்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. வழக்கமா நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பிச்ச உடனே இவர் நாயகர், இவர் நாயகி, நாவலுடைய மையம் இவரை சுற்றி தான் நடக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த நாவலே நாயகம் தான். அந்த நாவல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாயகர்கள் தான். ஒவ்வொருத்தரும் நாயகர்களாகவும் நாயகிகளாகவும் இருக்காங்க. சின்ன பொண்ணு ஒரு மாதிரி அவங்க பயங்கரமா ஹீரோயிட்ஸுக்கான ஒரு அடிச்சு நொறுக்குறாங்க ஒரு கேரக்டர்ல. இந்த பக்கம் காத்தவராயன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. காத்தவரன் தென்னகர்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு அவங்களுடைய மக ஒரு மாதிரி, சேட்டு ஒரு மாதிரி, இப்படி அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய வாழ்க்கையை தான் அவர் சொல்றாரு. கொஞ்சம் பிசகினாலும் இந்த நாவல் ஆவணமாக மாறும். கொஞ்சம் பிசகினாலும் இந்த ஆவணம் முழுதாக புனையப்பட்டதா மாறும். யோசிச்சு பாருங்க. புனைவுக்கும் உண்மைக்கும் மிக நெருக்கமாக அல்லது இணை கோடுகளை போல இந்த நாவலை கொண்டு சென்று முடித்து மிக கடுமையான கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகள் உழைப்பு. இது ஆரம்பிச்சும் போதும் தெரியும், இடையிடையில இருக்கும்போதும் தெரியும். அதோட திருவிழாக்காக அந்த மாமல்லபுரத்துல போய் அவரும் அங்க போய் தங்கி நைட்டு தங்கிட்டு வந்த கதையே தெரியும். முடிக்கும் போது தெரியும் முடிவு இப்படிதான் இருக்க போதுன்றதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி நான் எதையும் காதலே வாங்க மாட்டேன், நான் படிச்சிடுறேன் புக்கா வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு நான் அனுபவிச்சேன். இது முன்னிலை உரை. அதான் சொன்ன இறக்கத்துல பிரேக் அடிக்காத வண்டி மாதிரி நான் போயிட்டு இருக்க கூடாது. நிச்சயமா மனநிறைவோட மன மகிழ்ச்சியோட இந்த நாவலை வாழ்த்துவதன் மூலமாக அந்த மக்களை வாழ்த்துகிறேன் அல்லது அவர்களை வணங்குகிறேன் கூட நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பெரிய நம்ம நிலத்துக்கு பக்கத்துல அந்த மக்கள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதாவது காணாம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏதாவது ஒரு பேரல் வச்சிருப்பேன், இல்லை பெயிண்ட் டப்பா இருக்கு இல்லையா, பக்கெட், அதை ஏதாவது வச்சுட்டு வந்துருப்பேன். காணான்னு சொல்லிட்டு பக்கத்துல நீங்க ஏதாவது பாத்தீங்களா இன்னொரு கணிகாரங்கிட்ட கேட்டா அவங்கதான் இந்த பக்கம் நடமாடிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. நண்பர்களை நான் நேர்மையா ஒத்துக்கிறேன், ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நானும் நினைச்சிருக்கேன். இந்த நாவலை படிச்ச உடனே உங்க முன்னாடி அத்தனை மக்களுக்கும் மன்னிப்பு எனக்கு தெரிவிச்சு, அவங்க எல்லாருடைய காலிலும் ஒரு பெயிண்ட் டப்பாவை அங்கதான் தூக்கி போயிருப்பாங்க. ஒருத்தர் சாதாரணமா சொல்றான், நான் இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். இப்படிலாம் நினைக்கலாமாடான்ற கேள்வியை தான் இந்த நாவல் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு பக்கத்திலும் உங்கள் முன் வைக்கிறது. நீங்கள் அனைவரும் வாங்கி வாசிச்சீங்கன்னா நீங்க இது எப்படி நான் சொன்னது ரொம்ப கம்மின்றது உங்களால புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இந்த நாவலுக்கும் நாவல் ஆசிரியருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நாவல் நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன இது சாகித்ய அகாதமி தான் இலக்கியத்துடைய மிகப்பெரிய அங்கீகாரம் என்றால் அது புலிஸ்கர் தான். எது ஒரு மிகப்பெரிய இந்திய லெவல் அப்படின்னா அதுக்கு 100க்கு 200% அது மிகைப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஆனா 100க்கு 100% தகுதியான ஒரு படைப்பை செஞ்சி மண்ணிலிருந்து நமக்காக அளித்திருக்கிறார். நமது மக்களை நம்மளோடு கை கொடுக்க செய்திருக்கிறார். இன்னும் நிறைய பேசலாம் என்றாலும் இத்தோடு என்னுடைய முன்னிலை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகிறேன்.